இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைதன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தர்பூசணி தோல்ல வைத்து எப்படி அல்வா செய்வது என்பதை பத்தி தான். ஏன்னா தர்பூசணி தோல்ல அவ்வளோ நன்மைகள் இருக்குன்றதுனால அதை வச்சு நம்ம ஒரு அல்வா இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்று நம்ம பார்க்க போகும் ரெசிபி தர்பூசணி தோல்ல ஒரு அல்வா செய்வது. புதுசா இருக்கே, புதுவிதமா இருக்கும். இது அனைவருக்குமே இனிப்பு சாப்பிடுவது என்றால் பிடிக்கும். அதிலும் சுவையான அல்வா என்றால் மிகவும் பிடிக்கும். அதுபோலதான் இன்று நாம் பார்க்க போகும் ரெசிபியும் மிகவும் சுவையான ஒரு அல்வா தான். அதுவும் தர்பூசணி தோல்ல. நம்ம அனைவருமே தர்பூசணி சாப்பிட்டிருப்போம். ஆனால் அதில் உள்ள சதையை மட்டும்தான், தோலை நம்ம எப்பவுமே தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த மாதிரி தூக்கி போடாம அந்த தோலை வைத்து இந்த ரெசிபி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். பிறகு நீங்கள் எப்பொழுதுமே அந்த தோலை தூக்கியே போட மாட்டீங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, தர்பூசணி தோல் 2 சிறிய துண்டுகள், நெய் 3 ஸ்பூன், ரவை 1 ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், பால் 1/4 கப்பு, சர்க்கரை அரை கப்பு, கேசரி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 6. முதல்ல நாம் எடுத்திருக்கும் தர்பூசணி தோலை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும். அதன் பிறகு மேற்புறத்தில் உள்ள தடிமான பச்சை நிற தோலை செதுக்கி எடுத்துடணும். பிறகு அதனை சிறிய சிறிய துண்டுகளாக அதை நறுக்கி ஒரு மிக்சி ஜார்ல நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இப்போது அடுப்பை பத்த வச்சுட்டு அதுல ஒரு கடாய் வைத்து அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி அந்த நெய்யில எடுத்து வைத்திருந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பிறகு அதே கடாயில இன்னொரு ஸ்பூன் நெய்யை ஊத்தி நாம் எடுத்து வைத்திருக்கும் 1 டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்து நன்றா கலந்து விட்டுட்டு அந்த ரவை நன்றா வறுத்ததுடன் அதனோடு நாம் எடுத்து வைத்திருக்கும் 1 ஸ்பூன் கடலை மாவையும் நல்லா சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கணும். இந்த ரவை கடலை மாவு வறுப்பட்டதுடன் அதுடன் நாம் அரைத்து வைத்திருக்கிற தர்பூசணி பேஸ்டையும் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா கலந்து விடணும். இந்த கலவை நல்லா வெந்தவுடன் அதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கும் 1/4 கப்பு பாலையும் ஊத்தி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். மிதமான தீயிலே தான் செய்யணும். ஏன்னா அதிகமா வச்சுட்டீங்கன்னா அது அடிபிடிச்சி கட்டியா மாறிடும். அதனால மெதுவான தீயிலேயே கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இவையெல்லாம் நல்லா வெந்தவுடன் அதனோடு நாம் எடுத்து வைத்திருந்த அரை கப்பு சர்க்கரையையும் நல்லா சேர்த்துட்டு கலந்து விடணும். பிறகு இதனுடன் 1/4 டேபிள் ஸ்பூன் கேசரி பவுடரையும் கலந்துட்டு அதை மெதுவான தீயிலேயே பொறுமையா அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதனுடன் மேலும் ஒரு 3 ஸ்பூன் நெய்யை ஊத்தி நல்லா கலந்து விடவும். கடைசியா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சிடணும். அவ்வளவுதான், நம்முடைய தர்பூசணி தோலின் அல்வா ரெடி. நம்ம இப்போ அதை நல்லா ருசிக்கலாம். வாங்க, நீங்களும் இந்த அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.